கோவையில் போதைக்கு எதிராக பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி. 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இளம் தலைமுறை மாணவர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தமிழக காவல்துறையினரிடம் இணைந்து தன்னார்வல அமைப்பினர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக போதை பழக்கத்திற்கு விடை கொடுப்போம், போதையில்லா நகரத்தை உருவாக்குவோம் எனும் தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி கோவை துடியலூர் பகுதியில் நடைபெற்றது. துடியலூர் பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணியை துடியலூர் போக்குவரத்து துறை சார்பு ஆய்வாளர் பார்த்திபன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். துடியலூர் பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணியில் பள்ளி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக தேசிய பள்ளி முதல்வர் ஹெரால்ட் சாம் தமிழகத்தில் போதை பழக்கத்தை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறையும் அரசும் மிகவும் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும், மாணவர்கள் கல்வி பயிலும் போது நல்ல ஒழுக்கத்துடனும் கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேறுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். கிரீன்ஃபீல்ட் வளாகத்தில் அமைந்துள்ள VCS மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டில் மிகவும் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக ஒரு ரேலி நாங்கள் துடியலூர்லேருந்து பிஜி ஹாஸ்பிட்டல் ரேலி ஒன்று நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லா மாணவர்களும் பதாகைகள் எடுத்துக்கொண்டு போதைக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் முழக்கமிட்டு இந்த ஒரு முதலமைச்சருடைய கடும் நடவடிக்கைக்காக நாங்களும் ஒத்துழைத்து இப்படிப்பட்டதான ஒரு ரேலி நாங்கள் இந்த ஏரியாவில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு துடியலூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அதற்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஒரு 300 மாணவர்கள் இப்பொழுது துடியலூர் பகுதியிலிருந்து பிஜி ஹாஸ்பிட்டல் வரை நாங்கள் ஒரு ரேலி எல்லாம் பதாகைகளை கொண்டு நாங்கள் போதை ஆப்போசிட்டாக நாங்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இப்போது நாங்கள் கடந்து செல்கிறோம். நன்றி. கோவை மாநகர காவல்துறையிலிருந்து துடியலூர் போக்குவரத்து காவல்துறை பேசுகிறாங்க. போதை விழிப்புணர்வு குறித்து இந்த ஊர்வலம் நடத்துகிற வர்றாங்க. டுபாக்கோ எகென்ஸ்டு இந்த மாணவர்கள் தான் நாளைய எதிர்காலம், இந்தியாவின் எதிர்காலம். அப்படிப்பட்ட மாணவர்கள் இந்த விழிப்புணர்வுக்காக பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்வதில் காவல்துறை சார்பாக அதை வரவேற்கிறோம். அதே போல் இந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு கொடுத்து தமிழக முதல்வர் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லாருமே அதை தினமும் டிவியில் இந்த விழிப்புணர்வு கொடுத்து பிரச்சாரம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இதை பங்கு கொள்றதை நாங்களும் பெருமைப்படுறோம். சந்தோஷம்.